இயக்குனர் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் படப்பிடிப்பு நேற்றோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னதாகவே திரைப்படத்தினுடைய காட்சிகள் படப்பிடிப்பு முடிந்திருந்தாலும் பேட்சப் ஒர்க்குகள் நேற்றோடு நிறைவு பெற்றதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். ஜூன் மாதத்திலிருந்து விஜய் முழு நேர அரசியல்வாதியாக ஆவார் என்று அக்கட்சியினரிடையே பல நேரங்களில் கூறப்பட்ட தருவாயில நேற்றுடன் ஜனநாயக படப்பிடிப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. நாளை, அதாவது இன்றிலிருந்தே முழு நேர அரசியல்வாதியாக அவர் களம் இறங்குவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல 4ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் கல்வி விருது வழங்கும் விழாவிலும் விஜய் பங்கேற்க இருக்கிறார். கடந்த முறை, அதாவது 30ஆம் தேதி நடந்த கல்வி விழாவில் 85 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக 2ஆம் கட்டமாக நாளை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில நடைபெற இருக்கிறது. அதற்கான அழைப்புகளும் இங்க சமூக வலைதளத்திலே அதிகாரப்பூர்வ பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி இருக்கக்கூடிய 84 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 75 சட்டமன்ற தொகுதி மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை விஜய் மேடையில் பேசும் பொழுது பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். சாதியை பற்றியும், பெரியாருக்கு பின்பு இருக்கக்கூடிய சாதி பெயரை பற்றியும், நீட் அவசியமா, நீட் மட்டும்தான் உலகமா என்றெல்லாம் பேசியிருந்தார். அப்பொழுதே அவர் ஒவ்வொரு முறையும் பேசினால் நன்றாக இருக்காது, 3 முறை நடைபெற இருக்கக்கூடிய, 3 கட்டங்களாக நடைபெற இருக்கக்கூடிய கல்வி விழாவில் பேச முடியாது, அனைத்துக்கும் சேர்த்து நான் இன்றே பேசியிருக்கிறேன் என்று சொல்லியிருந்தாலும் கூட இதே போன்றுதான் கடந்த பரிசளிப்பு விழாவிலும் பேசியிருந்தார். ஆனால் 2 தினங்கள் பேசியிருந்தார். அதே போல நாளையும் விஜய் பேசுவார் என்று மாணவர்கள் மத்தியிலே மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. காரணம், முழு நேர அரசியல்வாதியாக தற்பொழுது விஜய் களம் இறங்கி இருக்கிறார். தொடர்ச்சியாக எஞ்சி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் மற்றும் அதிக அளவுல தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படக்கூடிய சுற்றுப்பயணம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நடைபெறும் என்று கூறப்படுகிறது. ஜூன் மாதம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிக முக்கிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய பிறந்த நாள் மற்றும் சுற்றுப்பயணம் மற்றும் எஞ்சி இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் நியமனம் என பல்வேறு கட்டங்களாக மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது.